விழுப்புரம் மாவட்டத்தில் புகழ்பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் கார்த்திகை மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் சிறப்பு வழிபாடுகளுடன் நடைபெற்ற இந்த உற்சவ நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் தொழிற்சாலை கழிவு காரணமாக கழிவுநீராக மாறிய தாமரை ஏரியில் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஆட்சியர் பிரதாப், சேகரிக்கப்பட்டு தண்ணீரின் மாதிரிகள் IIT ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் எனவும், ஏரியில் கழிவுநீர் கலக்க காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். டீடைல் ரிப்போர்ட் கேட்டிருக்கோம். வந்ததுக்கு அப்புறம் எந்தெந்த கம்பெனிஸ் பிரச்சனைகள் இருக்கோ அவங்க மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிறோம். இல்லதான் எண்ணெய்ங்கிற நம்ம லேப் டெஸ்ட்ல ஜென்ரலா ஆயில் அப்படிங்கறது தனியா வரல. ஸோ மேபி இந்த கெமிக்கல்ஸோட கலந்துருக்கிற ஆயில் ஏதாவது வந்திருக்கான்னு தெரியல. தனியா ஆயில் இருக்கிறப்பதான் அதான் அது இப்போ நம்ம ரிப்போர்ட்ஸ் வாங்கிட்டு இதை நம்ம IITக்கும் அனுப்பிச்சு ஒரு டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்ணிட்டு தென் ஃபைனல் ஸ்டெப்ஸ் டெக்னிக்கலா நம்ம. பெரம்பலூர் மாவட்டம் பாடலூர் நகைக்கடை காவலாளியை கட்டி போட்டு கடையின் பூட்டை உடைத்து நகை கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் காவலாளி அளித்த புகாரின் பேரில் குற்றவாளிகளை கைது செய்த போலீசார் திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். வேலூர் மாவட்டம் பரதராமி சோதனை சாவடியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் கண்டெய்னர் லாரி மூலம் கடத்தி கொண்டு வரப்பட்ட 40 கிலோ கஞ்சாவையும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட லாரியையும் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து இந்த கஞ்சா கடத்தல் சம்பவம் தொடர்பாக சிவகங்கையை சேர்ந்த ராஜ்குமார், மதுரை மாவட்டத்தை சேர்ந்த பாபு ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் பழைய ஆசனூர் கிராமத்தில் சுடுகாட்டிற்கு செல்ல முறையான சாலை வசதி இல்லாததன் காரணமாக அப்பகுதி மக்கள் உயிரிழந்தவர்களின் சடலத்தை வயலின் வழியாக எடுத்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த பிரச்சினை தொடர்பாக வருவாய்த்துறை அதிகாரிகள், ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் இணைந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பழங்குடியின மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். காஞ்சிபுரம் சுந்தராம்பிகை உடனுரை கச்சப்பரேஸ்வரர் கோயிலில் கார்த்திகை மாத தெப்பல் திருவிழா நிகழ்ச்சி சிறப்பு வழிபாடுகளுடன் நடைபெற்றது. இதில் காஞ்சிபுரம் மட்டுமின்றி சுற்று வட்டாரத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி சாமி தரிசனம் செய்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வடுகச்சேரி ஊராட்சியில் கனமழையின் காரணமாக விஜயேந்திரன், மணிமேகலை தம்பதியின் வீட்டின் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்து சேதமடைந்தது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட தம்பதிக்கு தமிழக வெற்றி கழகத்தினர் நிவாரணம் வழங்கி ஆறுதல் தெரிவித்தனர். புதுச்சேரி கடலோர பகுதிகளில் பாதுகாப்பை அதிகரிக்கும் வகையில் தீவிரவாத ஊடுருவலை தடுக்கும் வகையில் சாகர் கவாச் ஒத்திகை நடைபெற்றது. இதில் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடலோர காவல்படை சார்பில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் கடலோர காவல் படையினர் மற்றும் சட்டம் ஒழுங்கு போலீசார் கடலோர பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். வருஷத்துக்கு 2 டைம் இந்த கோஸ்டல் எக்ஸசைஸ் இந்தியன் கோஸ்ட் கார்டு மூலியமா இருக்கிற எல்லா கோஸ்டல் செக்யூரிட்டி யூனிட்ஸ் கூட சேர்ந்து அவங்க பண்ற எக்ஸசைஸ். இது ஒரு பாதுகாப்பு ஒத்திகை. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கும் நாளைக்கும், அதாவது இன்னைக்கு காலையில் 6 மணிலேருந்து நாளைக்கு ஈவினிங் 6 மணி வரைக்கும் எக்ஸசைஸ் தமிழ்நாடு, ஆந்திரா, பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரி, காரைக்கால், யானம் பகுதிகளில் இந்த பாதுகாப்பு ஒத்திகை நடக்குது. புதுச்சேரி ரோடியார்பேட் பொன்னியம்மன் கோயிலில் அம்மனுக்கு அணிவித்திருந்த 15,000 ரூபாய் மதிப்பிலான ஐம்பொன் நகையை திருடி சென்ற மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். மேலும் புதுச்சேரி நீதிமன்ற வளாகம் எதிரே அமைந்துள்ள இந்த கோயிலில் தொடர்ந்து நடைபெறும் திருட்டு சம்பவங்கள் அப்பகுதி மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே காட்டேரி அணை பகுதியில் பேருந்துக்கு வழிவிட முயன்ற ஜீப் வாகனம் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அணையில் விழுந்தது. இதையடுத்து பேருந்தில் பயணித்த பயணிகள் உடனடியாக செயல்பட்டு ஜீப் வாகனத்தின் ஓட்டுநரை பாதுகாப்பாக மீட்ட நிலையில் கிரேன் உதவியுடன் ஜீப் மீட்கப்பட்டது.
மோடியை தீர்த்து கட்ட வேண்டும் என மேடையில் பேசிய திமுக மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தென்காசி மாவட்ட பாஜக தலைவர் ஆனந்த் ஐயாசாமி தலைமையில் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய ஆனந்த் ஐயாசாமி, பிரதமருக்கு இந்த மிரட்டல் விடுப்பதன் காரணமாக இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இதுபோன்று புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும், இது தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் பாஜக சார்பில் வழக்கு தொடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். திரு ஜெயபாலன் அவர்கள் ஒருமையில் பேசி ஒரு பாரத பிரதமரை தீர்த்து கட்டுவேன் என்று பேசியிருக்கிறார். இது ஒரு தேச துரோக செயல், தேச இறையாண்மைக்கு எதிரான செயல். வன்முறையை தீண்டும் சமூக விரோதிகள் மட்டும்தான் இந்த மாதிரி பேசுவாங்க. அதனால் மேற்படி நபரை கைது செய்து உடனடியாக தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்து, குண்டர் சட்டத்திலும் கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தென்காசி காவல்துறை கண்காணிப்பர் அவர்களிடம் பாரதிய ஜனதா கட்சி தென்காசி சார்பாக நானும், இங்கே எனது கட்சியின் நிர்வாகிகளும், மாவட்ட மாநில ஒன்றிய நிர்வாகிகள் அனைவரும் இணைந்து இன்றைக்கு கோரிக்கை மனுவை நமது காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களிடம் வழங்கியிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.